இந்த பொண்ணோட இறந்து போன அம்மாக்கு பர்த்டே. அதனால இந்த பொண்ணு அவங்க அம்மாவோட கல்லறைக்கு வந்து கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போலான்னு இருப்பா. இப்போ இவ பின்னாடி யாரோ வர மாதிரி இருக்கும். பார்த்தா இவளோட ஃப்ரெண்டு தான் அங்க வந்திருப்பா. இந்த பொண்ணும் நான் இங்க இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க, அதுக்காக நான் உன்னோட வீட்டுக்கு போயிருந்தேன், அங்க நீ இல்ல, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு உங்க அம்மாவுடைய பர்த்டேன்னு எனக்கு தெரியும், அதனால நீ கண்டிப்பா இங்கதான் வந்திருப்பேன்னு நினைச்சேன், அதனாலதான் நானும் இங்க வந்தேன்னு சொல்வா. அதுக்கப்புறமா அவ கேட்டிருந்த ஹோம்ஒர்க் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் கொடுப்பா. கூடவே ஒரு பார்சலையும் கொடுப்பா. இவளும் அது என்னன்னு கேட்க, அதுக்கு அந்த பொண்ணு இது உன்னோட போட்டோகிராஃபி அசைன்மெண்ட்காக வந்த பார்சல் சொல்லி கொடுப்பா. அதுக்கப்புறமா திடீர்னு இந்த ஃப்ரெண்டு பொண்ணு மேல காத்தடிக்க, இவளும் இங்க ஏதோ ஸ்ட்ரேஞ்சா இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்றேன்னு சொல்லுவா. அதுக்கு இவ சிரிச்சுக்கிட்டே போடி நீயும் உன்னுடைய பேய் கதைன்னு சொல்வா. அதுக்கு அந்த ஃப்ரெண்டு பொண்ணு உனக்கு தான் இது மேல எல்லாம் நம்பிக்கை இல்லையே, அப்ப இதுக்கு உன்னோட அம்மாவுடைய கல்லறைக்கு மட்டும் வந்தேன்னு சொல்லி கோவப்படுவா. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறமா இந்த பொண்ணு திரும்பவும் அவ அம்மாவுடைய கல்லறைக்கே போயிட்டு அந்த பார்சலை பிரிக்க ஆரம்பிப்பா. அதுல ஒரு கேமராவும் கூடவே ஒரு லெட்டரும் இருக்கும். அந்த லெட்டரை எடுத்து இவ படிக்க ஆரம்பிக்க, அதுல என்ன போட்டிருக்குன்னா, இந்த கேமராவை யூஸ் பண்ணி போட்டோ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வினோதமான அனுபவங்கள்லாம் கிடைக்கும்னு சொல்லி போட்டிருக்கோம். இவளும் அந்த கேமராவை எடுத்து அவ அம்மாவுடைய கலரைய போட்டோ எடுத்து பாக்குறா. அதுக்கப்புறமா திடீர்னு அவ மேலயும் காத்தடிக்குது. அதனால அந்த காத்து வந்த டைரக்ஷனை பார்த்து இவ போட்டோ எடுத்து பாக்குறா. பார்த்தா யாருமே இல்லாத அந்த இடத்துல கருப்பு ட்ரெஸ் போட்ட ஒரு லேடியோட உருவம் தெரியும். இவளும் அதை பார்த்து பயந்து திரும்பவும் அங்கேயே போட்டோ எடுத்து பாக்குறா. இப்ப அந்த மர்மமான பேய் உருவம் இவளை பார்த்த மாதிரி நிக்கும். திரும்பவும் போட்டோ எடுத்து பாக்குறா. இப்ப அந்த உருவம் கொஞ்சம் கொஞ்சமா இவ கிட்டேயே வந்துட்டு இருக்கும். உடனே இவ அங்க வச்சிருந்த எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் நிப்பா. திரும்பவும் இவ அந்த பேய் இவ கிட்ட வந்திருக்கான்னு பாக்குறதுக்காக அந்த கேமராவை எடுத்து போட்டோ எடுப்பா. இவ நினைச்ச மாதிரியே இது அவ கிட்ட தான் வந்துட்டே இருக்கும். உடனே இவ நடந்துகிட்டே அவளோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இந்த சிமெண்ட்ரியில பேய் இருக்கு, என்ன ஃபாலோ பண்ணிட்டே வருதுன்னு சொல்வா. அவளும் அதை கேட்டுட்டு என்னம்மா உனக்கு தான் பேய் மேலாம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு சிரிப்பா. ஆனா இந்த பொண்ணும் பயந்துட்டே பேசுவா. இந்த ஃப்ரெண்டு பொண்ணும் சரி ஓகே அந்த பேய் நீ எப்ப பார்த்தன்னு சொல்லி கேட்பா. அதுக்காக நீ என்கிட்ட பேசிட்டு கிளம்பினதுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே நடந்துச்சுன்னு சொல்றா. அதுக்கு அந்த ஃப்ரெண்டு பொண்ணு சரி ஓகே நீ உடனே அங்க இருந்து கிளம்பி உன்னோட வீட்டுக்கு போயிடு, உன் வீட்டுல இருக்க சால்ட்டை எடுத்து விண்டோ டோர்னு ஓபன் பண்ற எல்லா இடத்துலயும் அந்த சால்ட்டை ஒரு லைன் மாதிரி கொட்டு, அதை தாண்டி எதுவுமே உன் வீட்டுக்கு வர முடியாதுன்னு சொல்ல, இவளும் என்ன என் வீட்டுக்கு வர போகுதுன்னு சொல்லி பயப்படுறா. அதுக்கு அந்த ஃப்ரெண்டு நான் சொன்னதை மட்டும் நீ பண்ணு, நான் கொஞ்ச நேரத்துல நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறா. இவளும் வேக வேகமா வீட்டுக்கு கிளம்பிடுறா. கேட்டை லாக் பண்ணிட்டு உள்ள போவா. போனதுமே திரும்பவும் யாரோ கேட்டை ஓபன் பண்ற மாதிரி சத்தம் கேட்கும். திரும்பி பாப்பா. பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. உடனே இவ அந்த கேமராவை எடுத்து போட்டோ எடுத்து பார்த்தா அந்த பேய் இவ பின்னாடியே வந்து வீடு வரைக்கும் இப்ப வந்துட்டு இருக்கோம். உடனே இவ வீட்டுக்குள்ள ஓடி போய் கதவை லாக் பண்ணிட்டு முத வேலையா உப்பு டப்பாவை எடுக்க போவா. நமக்கு எப்படி இருக்கும்னா எம்மா உப்பு டப்பாவாவது வீட்டுல வச்சிருக்கியா இல்லையா, நீ எடுக்கிறதுக்குள்ள அந்த பேய் வந்துட போதுன்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா உப்பையும் எடுத்துடுறா. எல்லா விண்டோலயும் ஒரு லைன் மாதிரி தூவி விடுறா. அதுக்கப்புறமா இவ வீட்டோட கதவை யாரோ திறக்க பார்க்க அந்த பேயா தான் இருக்கும் போல. அதனால இவ உடனே அந்த கதவு கிட்டேயும் போய் உப்பு எல்லாத்தையும் கொட்டி விட்டுடுறா. பயந்துகிட்டே தப்பிச்சோண்டான்னு நினைச்சு நிக்க திடீர்னு ஒரு விண்டோவோட டோர் மட்டும் திறக்கும். யாரோ உள்ள வந்துடுற மாதிரி சத்தம் கேட்கும். பார்த்தா இந்த பொண்ணு ஒரு ஜன்னல் பக்கத்துல மட்டும் உப்பு கொட்டாம விட்டுட்டு இருப்பா போல. அது வழியா தான் அந்த பேய் உள்ள வந்துட்டு இருக்கும். உடனே இவ அந்த கேமராவை எடுத்து போட்டோ எடுத்து பாக்குறா. பார்த்தா அந்த இடத்துல ஒண்ணுமே இல்ல. அதுக்கப்புறமா இவ பின்னாடி யாரும் நடந்து வர மாதிரி இருக்கும். அதனால இவளை பார்த்த மாதிரி கேமராவை திருப்பி போட்டோ எடுத்து பாக்குறா. அவ்வளவுதான், கொஞ்ச நேரத்துல இவ கத்துற சத்தம் மட்டும் தான் கேட்கும். அதுக்கப்புறமா இவளோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வருவா. இவளை கூப்பிட்டு பாக்குறா. ஆனா அந்த பொண்ணு அங்க இருந்து காணாம போயிட்டு இருப்பா. அந்த இடத்துல அந்த கேமராவும் ஒரே ஒரு போட்டோ மட்டும் தான் இருக்கும். அந்த போட்டோவை எடுத்து பாப்பா. அந்த போட்டோல ஒரு பேய் இவளை அட்டாக் பண்ற மாதிரி இருக்கும். இவளும் பயந்து போய் அங்க இருந்து ஓடிடுவா.